செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம். வாக்குச்சீட்டு முறை அமலில் இருந்த போது இந்தியாவின் பெருந்தலைவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் இந்திரா காந்தி அம்மையார். அவரு பிரதமராக இருந்ததோடு மட்டுமல்ல, மன்னர் மானியத்தை வைத்தவர், வங்கிகளை தேசியமயமாக்கியவர். அப்பேற்பட்டவர் மக்கள் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா அவர் ஏதோ சில தப்பு பண்ணும்போது பண்ணிடுறாங்க. உதாரணமா அவர் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். அதனால அவங்க கொண்டு வந்தாலும் அந்த கோத்திர மக்கள் ஓட்டு போட்டுறாங்க எகைன்ஸ்டா. இதே மெத்தட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காமராஜரை தோற்கடிச்சிருக்காங்க, பெருந்தலைவரை. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை தோற்கடிச்சிருக்காங்க, அண்ணாதுரையே தோற்கடிச்சிருக்காங்க, நம்ம அண்ணாவை. இப்ப தலைவர்லாம் தோற்கடிச்ச மக்கள் இந்தியா முழுவதும் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வாக்குச்சீட்டு முறை இருந்தது போதுதான். ஆனா இந்த இவிஎம் வந்ததிலிருந்து பெருந்தலைவர் யாரும் தோற்கடிக்கப்படவில்லை. இதுதான் மிக முக்கியம். காரணம், இந்த பெருந்தலைவரா இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு வித்தியாசம் மிக குறைந்த நிலையில் இருக்கும்போது அவர்கள் பெட்டியை, அதாவது வாக்கு மெஷினையே, எந்திரத்தையே மாற்றி விடுவதாக மக்களிடையே பேசப்படுகிறது. ஊடகங்கள் செலவும் ஓப்பனாவே பேசுறாங்க. என்னன்னா, இப்ப நம்ம செல்போன்ல பேசுறோம் சார், அதனுடைய அந்த பேட்டரி டவுன் ஆகிட்டே வரும். அதே மாதிரி இவிஎம்ல எங்கெல்லாம் ஆளுங்கட்சி ஜெயிச்சதோ அவங்க பேட்டரி 90க்கு மேல இருக்கு, அது லெவல். ஆனா எதிர்கட்சிகள் ஜெயிச்ச இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 80 அதுக்கு கீழே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கோல்மால் நடந்திருக்குங்கிறத அவங்க நிரூபிச்சாங்க. பார்த்தாங்க இவங்க, ஆஹா இவங்க எப்படி பண்ணாலும் நம்ம அந்த இவிஎம் வச்சு கோல்மால் பண்ண முடியல, நம்ம வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. இப்ப பீகார்ல ஒரு உதாரணத்துக்கு, அதாவது மக்களுக்கு இந்த வாக்குரிமையை எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்க பீகார்ல. உனக்கு ஓட்டுரிமை கொடுத்தானே எனக்கு எதையோ ஓட்டு போடுவேன், உன்னை ஆரம்பத்துல ஆப்பு வைக்கிறான், இப்ப நீ எங்க போய் ஓட்டு போட்டுற போறப்போ, எனக்கு வேண்டியவங்களை மட்டும் வச்சுட்டு வேண்டாதவங்க எல்லாம் உங்களை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இதை நம்ம கேட்டோம்னா, என்ன இந்த மாதிரி அட்டுழியம் பண்றீங்களான்னு கேட்டோம்னா, அது யார்கிட்ட போய் கேட்கணும்? தலைமை தேர்தல் ஆணையர் அவர் தான் கேட்கணும். அவர் பேர் ஞானேஷ்குமார், நம்ம கேரளாக்காரர். அவரை இப்ப பிப்ரவரி மாசம்தான் சார்ஜ் எடுத்திருக்காரு. இப்ப அவரை என்ன பண்ணுவாரு? திடீர்னு போய் 5 மாசத்துல என்னால கண்டுபிடிக்க முடியும். வேணும்னு இவங்க அவசர அவசரமா அவரை போஸ்டிங் போட்டு அவரை ஃபங்க்ஷன் பண்ணாம அடிச்சு இவங்க இவ்வளவு கோல்மாலையும் பண்ணிருக்காங்க. இந்த கோல்மால் யார் பண்றதுன்னு கேட்டா, என்ன பிரதமர் மோடிக்கு நெருக்கமான சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஆர்எஸ்எஸ் வேலைங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் காரன் சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அவர் பிரதமர் மோடியோட ஆளுக்கு தாங்கிறாங்க. சரி, இவங்க ஆர்எஸ்எஸோ பிரதமரோ இது இவங்க அவங்களுடைய போட்டி, நமக்கு அங்க தலையிட விரும்பல. நம்ம இப்ப நமக்கு வேண்டிய என்னன்னா, மக்களுக்கு நியாயமான ஓட்டுரிமை வேணும். இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? ஏன் இந்த தலைமை தேர்தல் ஆணையரை அப்படி அவசர அவசரமா போட்டாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் காரணமா நான் பாக்குறது ஒருத்தர் தான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தார் இல்லைங்களா, ஜஸ்டிஸ் சந்திரசூட். அந்த தலைமை நீதிபதி ஏன் அமைதியாக இருந்தார்? இப்ப ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் போது அதுல யாரா இருக்காங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும், பிரதமர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும். இந்த 3 பேர் தான் இருக்கணும். ஆனா இவர் ஞானேஷ்குமாரை செலக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை நீக்கிட்டாங்க. அதற்கு பதிலா அமித்ஷா போட்டாரு. அப்புறம் ராகுல் காந்தி இருக்காரு, பிரதமர் மோடி இருக்காரு, எப்படி யூஸ்வல் போல. ஆனா ராகுல் காந்தி என்ன பண்றாரு? வெளிநாடு பண்றாரு. இது நான் ஒத்துக்கல அப்படின்ட்டு அதுல டிசன் நோட்டுன்னு சொல்லுவாங்க, நான் இதை ஒத்துக்கலன்ட்டு. சுருக்கமா சொன்னா, இந்த ஞானேஷ்குமார் பதவிய என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணது பிரதமரும் அமித்ஷா உள்துறை அமைச்சரும் தான் மாதிரி நிறுவனம் ஆயிடுச்சு அது. அதனாலதான் சொல்றேன், இப்போ ஏன் தலைமை நீதிபதி என்ன செஞ்சிருக்கலாம்? அப்ப இந்த செலக்ஷன் செல்லாது, என் பேர் நீக்கினாலும் பரவாயில்லை, நீ வேற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த பேனல்ல போடுன்னு அவர் சொல்லிடுறாமா இல்லையா? ஏன் அப்படி சொல்லல? அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அதே சமயம் கணேச சதுர்த்தி அன்னைக்கு மட்டும், அதாவது 2024 கணேச சதுர்த்திக்கு மட்டும் பிரதமர் மோடி அவங்க குடும்பம் அழைக்குது. இதுல என்ன, இது எப்படி நியாயமாகும்? இப்ப ஒருத்தரை நம்மளை அவமானப்படுத்தினாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டோம்.
இப்ப பிரதமர் மோடி உண்மையிலேயே இவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களை நீக்கியிருந்தா அவர் திருப்பி ஏன் அவரை கூப்பிடுறாரு? சோ இந்த மாதிரி தான் பண்றாங்க. உங்க கடமைகளை நீங்க நீதியாகவும் நேர்மையாகவும் பண்ணா இந்த மாதிரி குழப்பண்ணி வந்திருக்குமா அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்காத ஒண்ணா நீதிமன்றங்களும் என்ன அரசியல் சட்டமும் நடந்துக்கணும் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.